உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே. 90 நிமிடங்கள் தொட்டணைத்த காலம்தான் 800 ஆண்டுகளாய் இதயத்தில் கலங்குதடி. பார்வையிலே சில நிமிடம், பயத்தோடு சில நிமிடம், கட்டி அணைத்தபடி கண்ணீரில் சில நிமிடம், இலக்கணமே பாராமல் எல்லா இடங்களிலும் முத்தங்கள் விதைத்த மோகத்தில் சில நிமிடம். ஆம், எழுத்தில் நெஞ்சை உருக்கும் வரிகள் செய்யும் கவிப்பேரரசு வைரமுத்து 63 வயதுகள் முடிந்து 64 வயதில் அடியெடுத்து வைக்கும் நாள். வடுகம்பட்டியில் வளர்ந்த இவர் தனது 11 வயதிலிருந்தே பாடல்கள் எழுதும் ஆர்வம் கொண்டிருந்துள்ளார். 14 வயதில் வெண்பா என்னும் கடினமான யாப்பு வடிவில் தேர்ச்சி அடைந்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் MA தமிழ் இலக்கியத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி அடைந்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அதிகாலை ஒளிகள், 5 மணி பறவைகள், 2 கதவு தட்டும் சூரிய விரல், பள்ளி எழுச்சி பாடும் உன் பாதகொலுசு, உன் கண்ணில் விழிக்கும் என் கண்கள், இது போதும் எனக்கு. தண்ணீர் போல் ஒரு வெந்நீர், சுகந்தம் பரப்பும் துவளை, குளிப்பறையில் குற்றாலம், நான் குளிக்க நனையும் நீ, இது போதும் எனக்கு. வெளியே மழை, வேடிக்கை பார்க்க ஜன்னல், ஒற்றை நாற்காலி, அதில் நீயும் நானும், இது போதும் எனக்கு. குளத்தங்கரை, குளிக்கும் பறவைகள், சிறகுலர்த்த தெரிக்கும் துளிகள், முகம் துடைக்க உன் முந்தானை, இது போதும் எனக்கு, இது போதும் எனக்கு, இது போதும் எனக்கு என்றவர் விருதுகளை மட்டும் கணக்கில் அடங்காமல் சேர்த்து கொண்டுள்ளார். 7 முறை தேசிய விருதும் 6 முறை தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதையும், கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்கு 2003 சாகித்ய அகாடமி விருதும், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகள் மட்டுமில்லாமல் இலக்கியத்தில் உயர்ந்த விருதாக கருதப்படும் சாதன சம்மன் விருதையும் பெற்ற பெருமைக்குரியவர். என் பாதங்களுக்கு கீழே பூக்கள் இல்லை, மோய்ந்து கிடந்தவை முட்களே, எனினும் ரத்தம் துடைத்தே நடந்து வந்தேன். என்னை தடவிச் சென்றது தெற்கே குளித்து வந்த தென்றல் அல்ல, நுரையீரல்களை கார்பன் தாள்களால் கருக்கும் வண்ணம் காந்த காற்று இருந்தும் சுடச்சுடவே நான் சுவாசித்து வந்தேன் என்றவருக்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் ஆகியவை இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. வாஜ்பாய் இவரை காவிய சாம்ராட் என்றும், அப்துல் கலாம் காப்பிய கவிஞர் என்றும் அழைத்தனர். 7500க்கும் மேற்பட்ட பாடல்கள், 37 நூல்கள் என சாதனை பட்டியலை இன்னும் நீட்டிக்கொண்டே சென்றிருக்கிறார். இந்த வானம், இந்த அந்தி, இந்த பூமி, இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடுகள் என்பாய், காதலித்து பார். இருதயம் அடிக்கடி இடம் மாறி துடிக்கும், நிசப்த அலைவரிசைகளில் உனது குரல் மட்டும் ஒளிபரப்பாகும். உன் நரம்பே நானேற்றி உனக்குள்ளே அம்புவிடும், காதலின் திரைச்சீலையை காமம் கிழிக்கும், ஹார்மோன்கள் நயல் நதியாய் பெருக்கெடுக்கும், உதடுகள் மட்டும் சகாராவாகும், தாகங்கள் சமுத்திரமாகும், பிறகு கண்ணீர் துளிக்குள் சமுத்திரம் அடங்கும், காதலித்து பார் என காதலுக்கு நவீன இலக்கணம் வகுத்த கவிஞர் வைரமுத்து, தமிழும் கவிதையும் காதலும் புதுமையும் இருக்கும் வரை பேசப்படும் கவிதை.